நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் தினம் பேசிட்டு இருக்கே, புதுசா என்ன பேச போற? முக்கியமான கேஸ்க்கு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு இருக்கேன்ல. நானும் முக்கியமான ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லணும். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட்றியா? நீங்க கொஞ்ச நேரம் நிம்மதியை பத்தி யோசிக்கிறீங்க. நான் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம நிம்மதியாவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அத்தைக்கு நீங்க விஸ்வநாதன் கம்பெனில போய் வேலை பார்க்கறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க எதிராளியோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. என்னோட எதிர்காலத்தை பத்தி முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு செல்வராணி. ஆனா அத பத்தி அத்தை கவலைப்படலையே. நீங்க எடுத்த முடிவு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல உதய். அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. அத்தையோட குணம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவங்க ஒண்ணு நினைச்சா அதை நடத்தியே தீருவாங்க. நீங்க விஸ்வநாதன் கம்பெனில போய் சேர்ந்ததா உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரை விட்டு நீங்க வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. அவரோட நிழல் கூட உங்க மேல படக்கூடாதான் உதய். நீங்க மட்டும் விஸ்வநாதன் விட்டு விலகி வரலனா அத்தை உங்களையும் எதிராளியா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க உதய். என்னால அவங்க கிட்ட தினமும் பிரச்சனையும் சண்டையும் போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? விஸ்வநாதன் கம்பெனில இருந்து விலகிட சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. நம்ம இந்த வீட்ல இருக்க வேண்டாம் உதய். விஸ்வநாதன் சாரோட குவார்டர்ஸ்க்கே போயிடலாம். என்ன பேசுற நீ? அவரோட குவார்டர்ஸ் போயிட்டா அம்மாவோட பிரச்சனை போயிடுமா? நீங்க அவங்க வீட்லயே இருந்துகிட்டு விஸ்வநாதனோட வேலை செய்யறதுக்கு தானே அத்தை உங்க மேல கோச்சுக்கிறாங்க. விஸ்வநாதனோட குவார்டர்ஸ் போயிட்டா அவங்க கோவலாம் போயிடுமா? அத்தை அங்க வரமாட்டாங்கல்ல. இல்ல செல்வராணி, அதுக்காக இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு உடன்பாடே இல்ல. இங்க பாருங்க உதய், உங்க ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கணும். அமைதி போச்சுன்னா உங்களோட திறமை போயிடும். உங்களால உங்க வேலையில கவனம் செலுத்த முடியாது. உங்க அம்மானால உங்க நிம்மதி போச்சுன்னா என்னோட நிம்மதியும் போயிடும். நீங்களும் நானும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தா தானே நம்ம குழந்தைய சந்தோஷமா வளர்க்க முடியும். நம்ம குழந்தையோட எதிர்காலம் நமக்கு ரொம்ப முக்கியம் உதய். பக்கத்துல இருந்து பகையாளியா இருக்கிறத விட தூரத்துல இருந்து உரோட இருக்கலாம்னு நினைக்கிறேன் உதய். செல்வராணி, நீ சொல்ற மாதிரியே விஸ்வநாதன் சார் குவார்டர்ஸ்க்கே போயிடலாம். எவ்வளவு நேரம் ஆச்சு அவனுக்கு போன் பண்ணி? இன்னும் வரல பாரு. வந்துட்டு வாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகல,
போன் பண்ணி 2 மணி நேரம் ஆகுது. எனக்கு உங்க கேஸ் மட்டும் இல்ல, வேற நிறைய கேஸ் இருக்குல்ல. ஓ, பெரிய வக்கீல் ஆயிட்டீங்களோ? பெரிய வக்கீல் ஆயிட்டாமா. இனிமே ஏன் டைமுக்கு நீங்க வர மாட்டீங்க, உங்க டைமுக்கு தான் நான் வரணும், அப்படிதானே? அந்த குற்றப்பத்திரிகை நகல் கொண்டு வர சொன்ன கொண்டு வந்தீங்களா? இந்தாங்க. இத பத்தி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண கொஞ்சம் வா. ஒரு நிமிஷம், முதல்ல நீங்க படிச்சு முடிங்க, டிஸ்கஷன் அப்புறம் பார்க்கலாம். டைம் இல்ல. இப்போ உங்களுக்கு டைம் இல்லையா? கம்பெனி கரெக்ட் டைம் போகணும். ஓ, கம்பெனி விஸ்வநாதன் கம்பெனிக்கு. ஆமா. ஓகே, நாளைக்கு டைம் இருக்குமா இல்ல உங்க கம்பெனிக்கு நீங்க போகணுமா? நான் சொன்னா மாற மாட்டேன். வரேன் கலை. மா, சரி விடுங்கம்மா. நீங்க ஏன் ஒரு புள்ளையா பாக்குறீங்க? ஒரு வக்கீல பாத்துட்டு போங்களேன், விடுங்க. முடியல, வலிக்குது கலை. அப்படியே கசக்கி புளிச்சு போட்ட மாதிரி இருக்கு. மா, என்னம்மா, எங்க போயிட போறா? நாளைக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சு அதான் போறா. நீங்க எமோஷனல் ஆகாதீங்கம்மா. இப்போதைக்கு நம்ம ஜெயிக்கணும், அது மட்டும் தான் உங்க மனசுல இருக்கணும். சரி, நான் எமோஷனல் ஆகல, ஆக மாட்டேன். சரி, நீங்க பாருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். காணாம போன என்னுடைய கன், உங்க அப்பா எழுதின டைரி, இது 2 தான் எனக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த கன் எப்படி வெளியே போச்சு? உங்க அப்பா ஏன் அப்படி டைரியில எழுதினாருங்கிறது ஒண்ணும் புரியல. என்ன முதலாளி, நீங்க எவ்வளவு கோவமா இருந்தாலும் உங்க முகத்திலயும் தெரியாது, உங்க குரல்லையும் தெரியாது. ஆனா இன்னைக்கு அது 2லயுமே தெரியுதே. ஏன்? ஜிஜேக்கு இடம் கொடுத்தேன், அதை அவன் அட்வான்டேஜா எடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன அவன் மாப்பிள்ளைங்கிற உரிமையில மாமனார்கிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்திருப்பான். இன்னைக்கு என்ன கேட்டான்? என்னோட எல்லா கம்பெனில ஷேர் கேட்கறான். கொடுங்க முதலாளி, எல்லாம் கொடுங்க. அவன் கேட்கறதெல்லாம் கொடுங்க. நாளைக்கு உங்க உயிரையும் கேட்பான், கொடுங்க. கரெக்ட், நல்ல தம்பி. அவன் கேட்டாலும் கேட்பான். இனிமே அவன் என்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. போட்டுட்டுமா? இப்ப வேணாம் முதலாளி, நம்மலாம் அழிக்கிறதுக்குனே பிறந்தவங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது. இப்ப ஏதோ லைட்டா அவங்க மனசுல சென்டிமெண்ட் அப்படியே வருது போல இருக்கு. நீ என்ன தப்பா நினைக்கிற. அவன் என் மருமகன்றதுக்காக நான் இடம் கொடுக்கல, அவன் கேட்கறதையும் கொடுக்கல. அவனால முடிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்றேன். இல்ல, அது அவனால மட்டும்தான் முடியும். அதனால அவனை விட்டு வைக்க சொல்றீங்களா? விட்டு வைக்க சொல்லல, தட்டி வைக்க சொல்றேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, அவன் உயிர் மட்டும் போக கூடாது. இது ஒண்ணு போதும் முதலாளி. ஜிஜே உங்க பக்கமே வரமாட்டான். ஜிஜே உங்களை மறந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. டேய் செல்வி புருஷா, the game is on. இந்த நிமிஷத்துல இருந்து
ஒரு நிமிஷம் கூட நீ நிம்மதியா இருக்க முடியாது. இவ்வளவு நாளா நீ ஆடுன, இனிமே உன்னை நான் ஆட்டி வைக்க போறேன். இனி ஆரம்பிக்குது ஆட்டம். கலையரசி வா, உள்ள வா. கலை, வேண்டாம். என்ன திடீர்னு வந்திருக்க? அம்மா ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? ஏதாவது பிரச்சனையா சொல்லு. ஏன் இருக்கிற பிரச்சனை போதாதா? இன்னும் புதுசா வேற ஏதாவது வரணுமா? எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கொண்டு வரதா நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? இன்னும் என்ன நடக்கணும்? அதெல்லாம் நடந்துட்டு இருக்கே. எப்படி மாமா உங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க? யாரோட? வேற யாரோட? செல்வி அக்காவோட தான். அவங்க ரொம்ப நல்லவங்க நான் நினைச்சேன். அவங்க தான் எல்லாமே சொல்லி அம்மாவை தூக்கி போட்டு வந்தேன். அவங்க கூட வந்து இருந்தேன் தெரியுமா? எல்லாமே தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்படிலாம் பேசாத. என்ன கலை இங்கே நிக்கிற? வா உள்ள வா. பேசாதீங்க, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. உங்களை மாதிரி பெத்த அம்மாக்கே துரோகம் பண்ற மகளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. விஷயம் தெரியாம நீ பேசாத. தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஏங்கா அம்மா உங்களை ஏத்துக்கலங்கிறதுக்காக அவங்களை இப்படியா பழி வாங்குவீங்க? கலை, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாத. பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன். நான் எங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எல்லாமே எனக்கு அம்மா தான். இனிமே அவங்களை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா எல்லாமே திரும்பி உங்களுக்கு தான் வரும். என்ன மிரட்டுறியா? செல்வி, அவ சின்ன பொண்ணு, ஏதோ உளறா. நீ ஏன் பதிலுக்கு பதில் பேசுற? உள்ள போ. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க. சின்ன பொண்ணுங்கிறதுனாலதான் நானும் பேசாம இருந்தேன். அவ பேசுறது சரியில்லைங்க. இது அவளா பேசுற மாதிரி தெரியல. உன்னை வச்சு என்ன மிரட்டுறாங்களா? நான் யாரையும் மிரட்ட வரல. உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாம் தான் வந்தேன். குட்ட குட்ட குனிஞ்சா குட்டிக்கிட்டே இருப்பீங்களா? இனிமே எங்க அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க இல்ல, அந்த விஸ்வநாதன் இல்ல, இனிமே 1000 பேர் வந்தாலும் நானும் எங்க அம்மாவை எதிர்த்து நிப்போம். எங்க அம்மா எந்த தப்பு செய்யல, நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். பண்ணுவோம். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. சரி கலையரசி, நீ கிளம்பு. எதுக்கு வம்பு? கிளம்பு கிளம்பு. இது அவளா பேசலைங்க, அவங்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் இது. இருக்கலாம். யாரும் சொல்லி கொடுக்கல. இந்த பாருங்க, நீங்க விஸ்வநாதனுக்காக நின்னா நான் எங்க அம்மாக்காக நிப்பேன். எங்க அம்மாக்கு எதிராக நீங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் நான் அதை தடுப்பேன். இந்த பாரு, நான் எதுவும் பண்ணல. நான் ஏன் வழியில போயிட்டு இருக்கேன். நீயும் சரி, உங்க அம்மாவும் சரி. சும்மா என்ன வந்து குற்றம் சொல்லாதீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நடிக்காதீங்க. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறீங்க. இந்த பாருங்க, நடிச்சு இவரை வேணா ஏமாத்தலாம், ஆனா இனிமே என்ன ஏமாத்த முடியாது. இதோட நிறுத்திக்கோங்க. பாத்தீங்களா என்ன பேசிட்டு போற? பாத்தீங்களா, அவங்க அம்மா ஃபீலிங் அவளுக்கு இருக்கு. என்ன செய்யறது? அந்த ஃபீலிங் உனக்கு இல்ல. என்னது? இல்ல, என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லல. இல்ல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணும் சொல்லல செல்வி. பாருங்க, சொல்லுங்க. இல்லன்னு சொல்றேன்ல, நான் ஏதோ வளரிட்டு இருந்தேன். இந்த பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். எனக்கு பெத்த அம்மாவும் வேண்டாம், பெத்த அப்பாவும் வேண்டாம். நான் யாருக்காகவும் வாழல. என்ன நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வாழ்றேன். தயவு செஞ்சு ஏன் தலையை உருட்ட வேணான்னு போய் உங்க அத்தை கிட்ட சொல்லுங்க. சார், செந்தமிழ் அரசி சிங்கப்பெருமாள் வீட்டுக்கு போய் அவரை பார்த்து பேசியிருக்காங்க சார். அவர்கிட்ட அரசு என்ன கேட்டான்னு தெரியுமா? இல்லை சார், அது எதுவும் எனக்கு தெரியாது சார்.
உள்ள வா உதய். நான் ஒன்றும் இங்கே உட்காந்து சாப்பிட்டு போக வரல. உதய், நீ அம்மா கிட்ட பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியா இல்ல. எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல கலை. நீ பேசுறதுனால அம்மா எவ்வளவு ஹர்ட் ஆறாங்க தெரியுமா? ஏன் இப்படி பண்ற? அப்பா செத்ததை நினச்சி நான் இவ்வளோ ஹர்ட் ஆனேன்னு தெரியுமா? ஏன் அந்த ஃபீலிங் உனக்கு மட்டும் தான் இருக்குமா? எனக்கு இல்லையா? அம்மாக்கு இல்லையா? என்ன வக்கீல் என்ன சொல்றாரு? குற்றப்பத்திரிகை படிச்சிட்டிங்களா? படிச்சுட்டேன். எனக்கு சில கேள்விக்கு விட தெரியணும். உங்கள் துப்பாக்கி எங்கே வச்சுருந்தீங்க? வீட்டில் தான் வச்சிருந்தேன். வீட்டில் எங்கே வச்சுருந்தீங்க? கடைசியாக எப்போ பார்த்தீங்க? எப்போ காணாம போச்சு? வழக்கமா வைக்கிற இடத்துல தான் வச்சிருந்தேன். கடைசியா எப்ப பார்த்தேங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எப்ப மிஸ் ஆச்சுங்கிறது தான் எனக்கு தெரியல. அந்த வீட்டுக்கு யார் யார் வந்துட்டு போவாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. புதுசா யார் வரப்போறா? வீட்டில் இருக்கிறவங்க தானே. நான், நீ, கலை, கண்ணன், செல்வராணி, அவ்வளவுதானே. ஏன் ஜிஜேவை மறந்துட்டீங்க? அவரும் அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்காருல. ஜிஜேவை சந்தேகப்படுறியா? அவரும் வந்து போனாருன்னு தான் சொல்றேன். இல்ல, எனக்கும் ஜிஜேக்கும் எந்த பகை இல்லை. உங்க அப்பாவுக்கும் அவருக்கு என்ன பகை இருக்கு? அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பணம் வந்திருக்கு, குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு. தப்பு பண்ணி திருந்தினவர், திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறவர். இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? ஒண்ணு இருக்காதே. சந்தேகம்னு வந்துடுச்சுன்னா எல்லாரையும் தான் சந்தேகப்படணும். சந்தேகப்படுறதுனால யாரும் குற்றவாளி ஆயிட மாட்டாங்க. சந்தேகப்படலன்றதுக்காக யாரும் நிரபராதியும் ஆயிட மாட்டாங்க. கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனை? என்னடா ஹஸ்பண்ட்? உங்க அப்பாடா. ஓ, நான் தான் உன் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டிய, அதான் இப்படி பேசுறியா? அவருக்கும் எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? இப்போ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கோர்ட்டில் உங்ககிட்ட என்ன கேட்பாங்களோ அதுதான் நானும் கேட்குறேன். ஒரு வக்கீல் கேட்க வேண்டிய கேள்விதான் நானும் கேட்குறேன். ஓ, நீங்க வக்கீல் இல்ல, அதையும் நான் மறந்துட்டேன். அவர் டைரியிலேயே அப்படி எழுதியிருக்காரு, அவர் செத்தா அதுக்கு நீங்க தான் காரணம்னு. தெரியலையே. அவர் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? ஏதாவது மூட் அவுட்டா இருந்தாரா? உங்ககிட்ட பேசினாரா? எப்படி பேசினாரு? எப்பவும் போல பேசினாரா? கோபமா பேசினாரா? இல்ல விரக்தியா பேசினாரா? உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? இதுல சில கேள்வி எழுதியிருக்கேன், படிச்சு பார்த்துட்டு பதில் எழுதுங்க. கொடுக்கலை, நான் மறுபடியும் வந்து பார்க்குறேன். May I come in, Mama, sir? என்ன மாமா சார் உருன்னு இருக்கீங்க? யார் மேல கோவம்? சைலண்டா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ அமைதியா இல்லையே. எவ? அரசி. ஐம் சாரி, அத்தை போய் எவன்னு கேட்டேனே. அவங்க என்ன பண்ணாங்க? ஜாமீன்ல வெளியே வந்துட்டு அவ அமைதியா இல்ல. அது எப்படி இருப்பாங்க? அவங்க விடுதலை ஆகிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஆமா சார், அவங்களுக்கு விடுதலை கிடைக்காது, அது வேற விஷயம். ஆனா ட்ரை பண்ணுவாங்கல்ல. என்ன பண்றாங்க? முன்னெல்லாம் அரிசி வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்வீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நான் உங்களுக்கு ஆஃபீஸ் கொடுத்ததும் புது ஆஃபீஸ், புது பிஏ, யவனா ராணி கூட பேசுறது, சிரிக்கிறது, அதுதான் உங்களுக்கு முக்கியமா போச்சு. மாமா சார், இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? யவனா ராணி வந்து என்னோட சகோதரி, உடன்பிறவா சகோதரி. இப்போ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மாமா சார்? செந்தமிழ் அரசி சிங்கப்பெருமாள் வீட்டுக்கு போயிருக்கா.
அப்படியா? இதையே நீங்க என்கிட்ட சொல்லல. இது இது எனக்கு தெரியாது மாமா சார். தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேன் மாமா சார். அப்ப நான் சொன்னது கரெக்டா போச்சு. முதலாளி சேர்ல உட்கார்ந்த உடனே பழசு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா சார். உங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுத்தது தப்புன்னு ஃபீல் பண்றேன் ஜிஜே. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க மாமா சார். ஏதோ இந்த விஷயத்துல மிஸ் ஆயிட்டேன். மாமா சார், உங்களுக்கு இந்த சிங்கம் வீட்டுக்கு அத்தை போனது உங்களுக்கு யார் சொன்னது? ஏன் ஆள்? நானும் உங்க ஆள் தான். எதுக்கு மாமா சார் இன்னொரு ஆள் போட்டிருக்கீங்க? நான் ஒருத்தரை எவ்வளவு நம்புறனோ அதே அளவுக்கு நம்பாமலும் இருப்பேன். இப்போ என்ன நீங்க நம்புறீங்களா இல்லையா? இல்ல நம்பி நம்பாம இருக்கீங்களா, நம்பாம நம்புறீங்களா? இது வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்கேன். அது போதும் மாமா சார். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. நான் எந்த விதத்திலையும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இந்த ஒரு விஷயத்துல மிஸ் ஆயிடுச்சு. இனிமே கரெக்டா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஃபாலோ பண்றேன். உங்க மூலமா வரணும். வரும், நிச்சயமா வரும் மாமா சார். அத்தை மூச்சு விட்டா கூட எத்தனை தடவை மூச்சு விட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். வாங்க மாமா. மா காஃபி. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை. இந்தாங்க. கலை, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? சரிங்க மாமா. நல்ல ஸ்ட்ராங்கா, சக்கரை அதிகமா. சரி. இதுவும் அப்படிதான் இருக்கு, சாப்பிடுறீங்களா? இது இல்ல, நீங்க சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல. இல்ல அத்தை, எனக்கு கொண்டு வரட்டும். நான் தான் இருக்கேனே, இருக்க போறேனே. ரொம்ப சீரியஸா இருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எதையோ பார்த்துட்டே இருந்தீங்களே. இது பழைய ஃபைல்ஸ், சும்மா பார்த்துட்டு. எதையோ நோட் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்தது. புது பேனா எழுதுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு. புது பேனா எழுதாது சில சமயம். புது செருப்பு கடிக்கும். புதுசுனாலே பிரச்சனை தான். நம்ம கேஸ்ல புதுசா ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்காத்த? ஏதோ இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. உதய் வந்தானா? வந்தான். ஏதாவது சொன்னானா? சொன்னா. என்ன சொன்னா? முதல்ல என்ன சொன்னானோ அதான் இப்பவும் சொல்றான். முதல்ல சொன்னதையே இப்பவும் சொன்னானா? ஆமா. முதல்ல என்ன சொன்னா? இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கானோ அதான் திருப்பியும் சொல்றான். அவன் அப்படிதான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். ஆமா, நீங்க ஆபீஸ் போலையா? நீங்க ஏதோ புது ஆபீஸ் வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். தப்பா நினைக்காதீங்க. ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க போலீஸ் ஆபீசர் ஆச்சே, அதனாலதான். இல்ல, முதல்ல ஃப்ரீயா இருந்தீங்க, அடிக்கடி என்ன பார்க்க வந்தீங்க. நான் வீட்டுல இல்லாத டைம்ல கூட நீங்க என்ன பார்க்க வரீங்க. ஆனா இப்ப புது ஆபீஸ், நிறைய வேலை இருக்கும், எப்படி வரீங்க? இல்ல, நான் இப்ப போயிடுவேன். எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நேர்ல வந்து ஏய், நல்ல டயத்துக்கு வந்தேன். தேங்க்யூ. காஃபி நல்லா இருக்கா? காஃபி பிரமாதம். கலை இம்ப்ரூவ் ஆயிட்டா, செமையா காஃபி போடுறான். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க காஃபி சாப்பிடுங்க. சரி. நீங்க காஃபி சாப்பிடலையா? இல்ல பரவாயில்ல. இருங்க அத்தை. என்ன? சரி, ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல. சுகர் கரெக்டா இருக்கா மாமா? பிரமாதம். ஆக்சுவலா எனக்கு இன்னொரு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. அத்தை என்ன ஆஃபீஸ் போலன்னா அடிப்பாங்க. சரி, நான் அந்த காஃபி சாப்பிட்டுக்கிறேன், நீ வச்சுட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். மெதுவா சாப்பிட்டு போறேன், நீ வேலையை கவனி. சரிங்க மாமா. கண்ணா 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 கண்ணா, எப்படா இருக்க? நல்லா இருக்கண்ணே. எப்போ வந்தீங்க? நான் எப்போ வந்தா என்ன, இப்போ உடனே போக வேண்டியதா இருக்கே. வந்த வேலை முடியலையே. ஏன்னு? ஏன் போகணும்? அத்தை போக சொல்றாங்க, புது கம்பெனி கவனிக்க சொல்றாங்க. அவங்களுக்கு தான் என் மேல அக்கறை அதிகமாச்சே. ஆமாண்ணே, தெரியுமே. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அத்தை ரொம்ப நேரமா பிஸியா இருந்தாங்க, ஒரு ஃபைல் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல? ஆமாண்ணே. அது என்ன ஃபைல்னு உனக்கு தெரியுமா? தெரியல. என்ன அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? உனக்கு எல்லாம் தெரியும். அத்தையை தாண்டி நீ போகும்போது நீ அத்தை ஃபைல் பார்த்ததை நீ பார்த்தல? பார்த்த. அது என்ன ஃபைல்? தெரியல. என்ன அது ஒருவேளை கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலா இருக்குமா? இருக்கலானே. ஆனா உனக்கு தெரியாது.
தெரியாதுண்ணே. நிஜமா தெரியாது? தெரியாதுண்ணே. நிஜமாவே தெரியாதுண்ணே. இந்த புடி. அண்ணே, 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 அண்ணே. ஐயோ, அண்ணே, 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 அண்ணே. அண்ணே, அண்ணே. என்னண்ணே? கண்ணா கொஞ்சம் குனி. உன்னை நான் குட்டினேனா? இல்லையண்ணே. குட்டி இருப்பேன். எதுக்கு? அத்தை என்ன பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? அப்பதானே உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. ஏய், குட்டுறதுக்குள்ள ஓடி போயிரு. அண்ணே போடா. விஸ்வநாத். சொல்லுங்க. ஓகே. மாமா சார். மாமா சார், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. மாமா சார், கேக்குறீங்களா? பார்க்கலாம். நான் இப்ப சொல்லட்டுமா? அதை நான் இப்ப சொல்ல முடியாது. நான் இப்ப சொல்லணும். எவ்வளவு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். இனிமே போன்ல பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசுங்க. பாய். நான் நேர்ல தான் வந்து பேசுறேன். போன்லயா பேசுறேன்? பேசவே விட மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கேன். இதுவும் முக்கியமான விஷயம் தான். எது எது மாமா சார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ஜிஜே, உங்ககிட்ட ஏதோ சொல்லாம மறைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏன் மாமா சார் மறைக்க போறீங்க? என் அத்தை தான் மறைக்கிறாங்க. அரசியா? நான் அவங்கள பார்க்க போனேன்னா அப்ப அவங்க கையில கட்டுக்கட்டா ஏதோ பேப்பர்ஸ். நான் வந்தது தெரிஞ்சோன்னா எடுத்து உள்ள வச்சு மறைச்சிட்டாங்க. அது என்ன பேப்பர் ஜிஜே? தெரியாது மாமா சார். தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேனே. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சகஜமா பேசுவாங்க, சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை மட்டும் ஏன் மறைச்சாங்கன்னு தான் தெரியல. உங்க மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, சந்தேகம் வந்துடுச்சு. இருக்காது மாமா சார். அவங்களுக்கு நம்பிக்கை போற மாதிரியோ சந்தேகம் வர மாதிரியோ நான் இது வரைக்கும் நடந்துக்கல. என்ன எதுக்கு மறைக்கணும்? அந்த பேப்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிக்க கூடாது. கண்டுபிடிக்கிறது தெரியக்கூடாது. சந்தேகம் வந்துருச்சோ வரக்கூடாது. ஆமா சார், லேசா பயம் வர மாதிரி இருக்கு. பா, மலையை என்னை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருக்கு. மலை மாதிரி தைரியம் வருது மாமா சார். நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த பேப்பர் நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் மாமா சார். உங்களுக்கு சொல்றேன் இம்மிடியட்டா. கிளம்புறேன் மாமா சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மகா. என்ன சார் ஏதோ டீப் திங்கிங்ல இருக்கீங்க? இல்லை, எங்கள் அம்மாவோட கேஸில் எங்கள் அப்பா எழுதின டைரி முக்கியமான சாட்சியாக இருக்கு. அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நான் செத்தா அதுக்கு செந்தமிழ் அரசி தான் காரணம்னு எழுதியிருக்காரே, அதுவா சார்? ஆமாம். அவர் உண்மையா தானே சார் எழுதியிருக்காரு? உண்மையை தான் எழுதியிருப்பார். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி எழுதினாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தோன்றதை நான் சொல்லட்டுமா சார்? சொல்லுமா. நீங்க அவரோட சன். குடும்பத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் கொலை செய்ய காரணமாக இருந்திருக்காது. ஏன் சார் இப்படி இருக்கக்கூடாது? விஸ்வநாதன் சார் உங்க அப்பாவை பார்த்து, நான் தான் செல்வியோட அப்பா, செந்தமிழ் அரசியோட முன்னாள் காதலன், செல்விக்கு நான் சப்போர்ட் பண்றதுனால என்ன அரசி மிரட்டுறாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் தப்புன்னு நீங்க இத சொல்லுன்னு சொல்லிருக்கலாம். அதெல்லாம் அப்செட் ஆன உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட போய் கோபமா பேசிருப்பாரு. மனைவியோட முன்னாள் காதலனை பார்த்த யாருக்கும் கோபம் வரதா செய்யும். அன்னைக்கு உங்க அப்பா உங்க அம்மா மேல ரொம்ப கோபப்பட்டிருக்கலாம், தப்பா கூட பேசிருக்கலாம், அதுல தகராறு வந்திருக்கலாம், அது கொலை வரைக்கும் போயிருக்கலாம். ஏன் நீங்க இந்த ஆங்கிள் யோசிக்க கூடாது? என்ன சார் பதிலையே காணோம்? இந்த கேஸை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல. நான் எதையும் ஆர்வமா தெரிஞ்சுக்குவேன் சார்.
சார் நீங்க தப்பா நினைக்கலனா என் மனசுல பட்டதை உங்ககிட்ட சொல்லலாமா? ஓகேம்மா, நீங்கள் எது வேணால் சொல்லலாம். உங்க சார் இன்னும் பெட்டை விட்டே எந்திரிக்கல, மூட் அவுட்ல இருக்காரு. ஏமா? ஏன் சார் மூட் அவுட்டா இருக்காரு? அதே பழைய கதை தாம்மா. ஒரே புலம்பல் தாம்மா. செந்தமிழ் அரசி அவர் மேல கேஸ் போட்டிருக்கால, அந்த கேஸ்ல அவ ஜெயிச்சிட்டான்னா இவரை எல்லாரும் கெட்டவங்கன்னு நினைச்சிருவாங்கன்னு இவர் பயப்படுறாரு, ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவதான் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் அப்படி ஃபீல் பண்ணணும்? இதத்தானே நானும் சொன்னேன், கேட்டாதானே? அவருக்கு நான் ஆறுதல் சொல்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு செல்வி. அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுமா. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் அந்த வேதனை அனுபவிச்சிருக்கேன். சார் தப்பு பண்ணாமலே கெட்ட பேர் வாங்கியிருக்காரு. ஒரு காலத்துல ஜிஜே தப்பு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஏமாத்தினாரு, பொய் சொன்னாரு, போலி மருந்துகளை தயாரிச்சாரு, பல பேர் சாவறதுக்கு காரணமா இருந்தாரு, ஜெயிலுக்கு போனாரு. அப்பெல்லாம் என் புருஷன் கிரிமினலா இருக்காரு, என் புருஷன் நிறைய பேரை கொண்டு இருக்காரு, என் புருஷன் ஜெயில இருக்காருன்னு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுங்களா? நான் எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுங்களா? மலேசியால தான் அவர் மாறினாரு, இப்ப நல்லவரா இருக்காரு. ஜிஜே தப்பு பண்ணாரு, நான் வேதனைப்பட்டேன். சார் தப்பே பண்ணலையே, நீங்க வேதனை பண்ணும். மாறும்மா, இந்த நிலைமையும் மாறும். நீங்க தைரியமா இருக்கணும். ஆனா ஒண்ணுமா, ஆம்பளைங்க கெட்டு போறதுக்கு நாமளும் ஒரு காரணமா இருந்திருக்கோம். அவங்க என்ன பண்ணாலும் நாம கவனிக்கிறது இல்ல, அவங்க கிட்ட கேக்குறதோ இல்ல. நம்ம கேட்கணும். அவங்க என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கணும். அப்பதான் நம்ம மனைவி நம்மள வாட்ச் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. நிறைய பணம் சம்பாரிச்சாங்கன்னா, பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு போனாங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி முன்னுக்கு வந்தீங்கன்னு கேட்கணும். நீங்க சார்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லைல்ல? ஆனா நீங்க மட்டும் இல்லம்மா, நிறைய பொண்ணுங்களும் அப்படிதான். செல்வி, எப்படிமா கேக்குறது? பொண்டாட்டி நம்ம மேல சந்தேகப்படுறான்னு நினைச்சிட்டா குடும்பத்துல அமைதி போயிடுமேமா. சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணு கேட்க தேவையில்ல. அவங்க முன்னேற்றத்துல அக்கறைப்படுற மாதிரி கேட்கலாம், அவங்க திறமைய பாராட்டி கேட்கலாம். அப்படி கேட்டு நாம தெளிவாயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. நீ சொல்றது கரெக்ட் செல்வி. சார்கிட்ட நான் கேக்குறேன் செல்வி. மா, நான் சார்கிட்ட கேட்கணும்னு சொல்லல, நான் பொதுவா சொன்னேன். இல்ல செல்வி, இதுக்கு முன்னால கேட்கல, இனிமேலாவது கேட்கணும்ல. ஏன், நம்ம நல்லதுக்கு தானே கேட்க போறோம். நான் என்னமோ உங்களுக்கு ஆறுதல் சொல்ல போய் தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, நீ என் பொண்ணு, நீ எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். நான் கேட்கறேன். கலா, செல்விக்கும் எனக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் காஃபி போட்டு கொண்டு வா. குட் மார்னிங் சார், மே ஐ கம் இன்? வா மகா.
உதய் செந்தமிழ் அரசு கிட்ட கேஸ் சம்பந்தமா சில கேள்விகளுக்கு ஆன்சர் ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு. அந்த டீடைல்ஸோட காப்பி தான் இந்த ஃபைல்ல இருக்கு. குட். நான் எதுக்காக உன்னை உதய் கிட்ட சேர்த்து விட்டனோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். உன் மேலே அவனுக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. வராது சார். வர மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். உன்கிட்ட அவன் எல்லா ரகசியமும் ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு அவன் உன்னை நம்பணும். ஓகே சார். மகா, நீ அடிக்கடி என்னை மீட் பண்ணுறது உதய்க்கு தெரியக்கூடாது. ஓகே சார். நீ எது சொன்னாலும் அவன் கேட்கணும். அந்த அளவுக்கு நீ அவனை மாற்றணும். ஓகே சார். சார் நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிடு. இல்லை, நான் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப பண்ணாதடா. நீ வக்கீல் தானே? கிளையண்ட் வீட்ல டீ சாப்பிடக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலயும் இல்ல. சாப்பிடு. கண்ணை யார் எடுத்திருப்பான்னு யார் மேலாவது உங்களுக்கு சந்தேகம் வந்ததா? வரல. வீட்டில் இருக்கவங்க சொந்தக்காரங்க மேலே தான் சந்தேகம் இல்லை, உங்கள் எதிரிங்க மேலே கூடவா இல்லை? எதிரிகளா? உங்களுக்கு தான் தொழில் ரீதியாக பர்சனலாக நிறைய எதிரிங்க இருக்காங்களே. விஸ்வநாதன், கங்கா, நல்ல தம்பி, டிஜிபி வைஃபு, சிங்கப்பெருமாள், இவங்கெல்லாம் உங்களை பழி வாங்கணும், உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கல? ஏன் நல்ல தம்பி வந்து வீட்டில் பாட்டியை கொலை பண்ணல? சிங்கப்பெருமாள் கலையை கடத்திட்டு போயிட்டு குணப்படுத்திட்டு கொலை பண்ணணும்னு நினைக்கல? நீங்கள் பெரிய போலீஸ் அதிகாரி, திறமையான போலீஸ் அதிகாரி. யோசனை பண்ணுங்க, ஏதாவது ஒரு எதிரி பண்ணிருக்கலாம்ல? கோர்ட்ல உங்களுக்கு சாதகமா நான் பேசணும், உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு எனக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. நீதிபதி நம்புற மாதிரி ஆர்கியூ பண்ணாதானே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். யோசனை பண்ணி சொல்லுங்க, நான் வரேன். உங்க அப்பாவை கொலை பண்ணது நான் தானே நினைச்சிட்டு இருக்கான். அவன் மனசு கொஞ்சம் கூட மாறல. இது என்னன்னு தெரியுதா ஜிஜே? என்ன சார் சின்ன பிள்ளைத்தனமா ஒரு கேள்வி கேட்குறீங்க? இது வந்து தமிழில் காகிதம், ஹிந்தியில் காக்கஸ், இங்கிலீஷில் பேப்பர். கரெக்டா? வெறும் பேப்பர் கிடையாது ஜிஜே, கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கிற கேள்விக்கு சரியாக விட தெரிஞ்சிட்டா அரசி விடுதலை ஆயிடுவா. என்ன சார் இவ்வளோ பயப்படுறீங்க? அப்படியே அவங்க ஆன்சர் கரெக்டாக எழுதினாலும் நம்ம ஆன்சர் பேப்பரை மாற்றிட மாட்டோமா? இந்த லிஸ்ட் எனக்கு வந்துடுச்சு. அரசிக்கு யார் யார் எதிரிங்க அந்த லிஸ்ட் எனக்கு வேணும். அதான பெரிய விஷயம், நானே உங்களுக்கு சொல்கிறேன். அரசியோட எதிரின்னா நீங்கள், நல்ல தம்பி, முரட்டு பாண்டி, சிங்கப்பெருமாள், அப்புறம் கங்கா, அவ்வளோதான். உங்கள் பேரை விட்டுட்டீங்க ஜிஜே. ஆமாம் சார், அவங்க எனக்கு வேணா எதிரி, அவங்களுக்கு நான் மாப்பிள்ள. சரி, கங்கா அது யாரு? டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கை, ஆனால் ஆபத்தானவ.
இப்போ எங்கே இருக்கா? மும்பைலேருந்து சென்னைக்கு வந்தா. இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. நான் சிங்கப்பெருமாளையும் முரட்டு பாண்டியும் பார்க்கணும். பார்க்கணுமா சார்? அவங்கள பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியணும். நான் சொல்கிறேன், எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். நீங்கள் அவங்கள எதுக்கு பார்க்கணுமாமா சார்? எதிரிக்கு எதிரி நண்பன் சிங்கப்பெருமாள், முரட்டு பாண்டியன், அவங்க 2 பேரையும் நமக்கு நண்பர்கள் ஆக்கணும். அவங்க கூட சேர்ந்து அரசியை எதிர்க்கணும். எதிரிக்கு எந்த தடையும் கிடைக்கக்கூடாது. அதுக்கு எதுக்கு சார் முரட்டு பாண்டி, சிங்கப்பெருமாள் எல்லாம்? இதை நம்மளே செய்ய முடியாதா? நம்மளால் முடியாதுன்னு நான் நினைக்கல. அவங்களும் நம்ம கூட சேர்ந்தா அரசியை ஈஸியாக அழிக்கலாம். அழிக்கணுமா? என்ன சார், இவ்வளோ நாள் அவங்க ஜெயிலில் இருந்தால் போதும், நீங்கள் இப்போ அழிக்கணும்னு சொல்கிறீங்க? ஜிஜே, அரசி உயிரோடு இருக்கக்கூடாது, முடிச்சிடணும். என்ன ஜிஜே, எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்கள் அரசை கொண்டுலாங்கிறீங்களா அவ்வளோ சீக்கிரமா? ஏன், மாமியார் பாசம் தடுக்குதா? அதெல்லாம் இல்லை சார். இப்போ அவங்க உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அவங்க அனுபவிக்க வேண்டாமா? அவ்வளோ சீக்கிரம் சாக விட்டுடலாமா? எனக்கு போய் மாமியார் பாசமாவது, அதாவது என்கிட்ட இருக்கிறது பாச கயிறு, எமங்கிட்ட இருக்க மாதிரி. நீங்கள் பாசக்கயிறு அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காதீங்க. என்ன நம்புங்க, நம்புங்க சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.